ஹலோ, குட் மார்னிங். ஒரு ரீடிங்க்கு உட்காரும் போதே ஒன் பாடி டூ சோல், அது எந்த விதத்தில் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டுன்னு தெரில. சில பேருக்கு மேபி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்கிற விஷயம் ஒத்து போச்சுன்னா இது உங்களுக்கான ரீடிங். இன்கேஸ் சில பேருக்கு நான் சொல்லும் போது என்னன்னு புரியல அப்படின்னா ரீடிங்கில் என்ன மாதிரி மெசேஜஸ் வருதுன்னு பார்ப்போம். சரியா? ஒன் பாடி டூ சோல், உங்களுடைய சோல் இன்னொரு சோல், அது என்ன மாதிரியான ஒரு விஷயம்ன்றதை பார்ப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இது ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி ஒன் பாடி டூ சோல். நான் எடுத்து இந்த கார்டு வைக்கிறதுக்கு போகிறேன். சைடில் இந்த கார்டு வந்து இப்படி திரும்பிக்கிட்டே இருக்குது கையில் வரத்துக்காக, வழுக்கி வழுக்கி கையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் இந்த கார்டை எடுத்துக்கிறேன். லைக் ஒன் பாடி டூ சோல், டூ சோல்ஸ், இன்னொரு சோல், என்ன சோல், என்ன ஒரு விஷயம், இன்ஃபினிட்டி சிம்பிள், இன்ஃபினிட்டி சிம்பிள். நம்பர் 7 H, improvement, moment, number H. இது ஒரு விஷயம், like connected, two souls connected, கண்டிப்பாக soul connected. என்ன விதமான ஒரு soul connection உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். இல்லை இனி ஏற்படுறதாகவும் இருக்கலாம் சில பேருக்கு. ஓகே, one body two souls. Fire body. உங்களுடைய ancestors யாராவது வந்துட்டு நாகம் வழிபடுற மாதிரி எதுனா ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலி இருந்துச்சுன்னா அது ஒரு விஷயமாகவும் இருக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு விஷனில் என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு லயன் அந்த மாதிரியான ஒரு சைடு இமேஜ் தெரிஞ்சது. சைடு இமேஜ், அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நாகம் மாதிரி தெரிஞ்சது. அது நாகம் அந்த ஷேப்பில் தான் இருந்தது. ஆனால் சில பேருக்கு மேபி அது ஒரு அறிவால் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுவும் எனக்கு ரெண்டு விதமாக தெரிஞ்சது எனக்கு. லைக் டூ சோல்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் குறிப்பிடுது. ஒரு சோல் உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக வருது. உங்களுக்கு உள்ளேயே தான் இருக்குது அந்த சில விஷயங்கள். அந்த விஷயங்களை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி இருக்குது. இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு இந்த கார்டு மேலேயே இருக்குது. லைக் சாஜிடேரியஸ் கார்டு. இது ஒரு டிவைன் கனெக்ஷன். உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோட ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. க்ரௌன் சாக்ரா எங்க தெரியுதா இந்த விஷயம்? இங்க ஏதோ சில விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிறதா இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிட்டு புரிய வைக்கிற மாதிரி. கண்டிப்பா உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ்ன்றது கண்டிப்பா ஒரு சிக்னிஃபிகண்டா இருக்குங்க. நம்பர் 5 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். 19 சிக்னிஃபிகண்ட்.
கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தமான ஏதோ ஒரு நாலேஜோ ஏதோ ஒரு புரிதலோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு சோல் கனெக்ஷன் அவங்க கூட நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக க்ரௌன் சாக்ரா, ட்ரீம்ஸ், சிக்னிஃபிகண்ட் ட்ரீம்ஸ். உங்கள் மனசுக்குள்ள ஏதோ சில விஷயங்கள் இக்னைட் ஆன மாதிரி இருக்கு. உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்னிங் கூட ஒரு மேம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில். பிரபா மேம் தானே, பிரபா மேம் தான் தெரியுறேன். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மூலயமா எனக்கு கிடைக்கணும் போல இருக்குது மேம், எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குதுன்ற மாதிரி எனக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சு. எனக்கு நான் வெறும் சிரிச்சு தான் அந்த மேம்க்கு ஸ்மைலி அனுப்பிச்சு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். மேபி ரீடிங்கில் கிடைக்கலாம் மேம் சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிதல் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. இந்த புரிதல் உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுத்துட்ருக்கு. அதிகமாக நான் சொல்ல போகணும்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வீக அந்த ஒரு விஷயம், சில விஷயங்கள் இக்னைட் ஆகிட்டு அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சு வெளியில் சில விஷயங்கள் அது மூலமா நீங்கள் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டேபிளான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிலைநாட்ட போகிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான சில விஷயம் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மேபி இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுமான்றது ஒரு டவுட் தான். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது எப்பவும் நடக்க வேண்டிய ஒரு பாண்டிங்கிற மாதிரி எனக்கு கேட்குது. எப்பயும் நடக்க வேண்டிய ஒரு பாண்ட். அந்த பாண்ட் மேபி சில பேர் வந்துட்டு நீங்கள் அந்த சில விஷயங்களை வந்துட்டு இக்னோர் பண்ணியிருக்கலாம், புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம், கவனிக்காமல் இருந்திருக்கலாம். சில விஷயங்களை நீங்கள் தேடுறீங்க, நீங்கள் வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு, ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னன்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியல அந்த டைமில். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் இன்னும் ஒரு படி உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. தாராவோட பிளெஸிங்ஸ் இங்கே இருக்குது. சில பேருக்கு உங்களுடைய ஒரு ஃபினான்ஷியலி ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி சில விஷயங்களில் இன்னொரு ஒரு பார்ட்னராக இருக்கலாம், இல்லை இன்னொரு ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு அதில் அதிகமாக நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கிற மாதிரியும் இருக்குது. மாதாராவோட பிளெஸிங்ஸ் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ்க்காக. இவ்வளோ நாளாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டாக எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் தயங்கின மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் உங்கள் ஹார்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் இப்போ அதுக்கான நேரம் அந்த மாதிரி இருக்குது. பெருமாள் அவங்க மேபி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாமே இருக்காது. காட் பெருமாள் கண்டிப்பாக ஃபயர் உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் எழுந்திருக்கு.
fire. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. 2 of strength, first card. 2 of strength. Two times strength card. Different decks. 2 times strength card. Kandipa soul connection with the divine. ஒரு powerful connection இருக்கு. 2ன்றது significant. Maybe இந்த கார்ட்லயும் 2 flowers இருக்கு. 2 flowers significant. 2 soul. நான் உட்காரும் போது சொல்லிட்டேன் 2 soul connected. 2ன்றது souls connection, fire significant, fire energy, fire இருக்கு உங்களுக்குள்ள. அந்த fire இருக்கு. உங்களுடைய மேபி உங்களுடைய guardian angel ஒரு ஃபயர்ன்றது சில பேருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் ஆல்ரெடி ரொம்ப காலமா இருக்கிறவங்க, அது மாஸ்டர்ஸ். சில பேர் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு பிளெஸிங் கொடுத்துருக்கலாம். அந்த சில கிஃப்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அந்த பாத்தில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கைடன்ஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம் பார்க்குறவங்க. நீங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த அந்த சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இன்னும் வேர்ல்டு வைட் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் வந்துட்டு வந்து கொடுக்க போகிற மாதிரி இருக்குது. அதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் உங்களுக்கு டிவைன் கூட அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குது. ஒரு பவர்ஃபுல் ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு கார்டியன் ஏஞ்சல் அவங்க கூட உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. சில பேருக்கு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆன்சஸ்டர்ஸ், மேபி அவங்க வந்துட்டு ஆல்ரெடி டிவைன் பாத்தில் இருந்த ஒரு பர்சன்ஸாக இருந்திருக்கலாம். அவங்களுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த எனர்ஜியோட நீங்கள் சேர்ந்து இனிமேல் ஒர்க் பண்ண போகிற மாதிரி இருக்குது. கன்ஃபர்மேஷன். ஓகே, வேறு ஏதாவது மெசேஜஸ்? ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ். கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைன் ஃபயர் எனர்ஜி கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. கன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்குறாங்க எங்கள் ஃபிலிம்ஸில் கொடுக்குறாங்க. ரெடியாக இருங்க. மேபி சில பேர் ஆல்ரெடி நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்குள்ள. ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம் உங்களுக்குள்ள. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்த விஷயமா இருந்தாலும் பயப்படாமல் ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. டிவைன் எனர்ஜி உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா பயப்படாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, டவுட் படாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏதோ ஒரு ரீசன்னால தான் அதுக்கு ஒர்த்தான சில விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் பண்ணியிருக்கீங்க. சில விஷயங்கள் அப்போ பண்ண முடியாத சில விஷயங்கள் இந்த லைஃப் டைமில் உங்களுக்கு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸோட ஒரு கைடன்ஸோட ஒரு டிவைன் கைடன்ஸோட உங்களுக்கு இந்த லைஃப் டைமில் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய சில பாஸ்ட் சில பேர் எல்லாருமே கார்மிக் பர்சன் சொல்ல முடியாது. சில பேர் கார்மிக் எனர்ஜி கார்மிக் பர்சன் சில பேர் சரி எல்லாருமே எடுத்துக்காதீங்க. நீங்கள் அந்த கர்மால தான் இருக்கீங்கன்ற மாதிரி. சில பேர் வந்துட்டு உங்களுடைய பாஸ்ட் லைஃப் ஒரு ஆம்பிஷனாக இருந்திருக்கலாம். அந்த டைம் நீங்கள் வந்து பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அந்த ஆம்பிஷன் சில விட்டு போன அது தொட்ட குறை விட்ட குறை அது என்ன சொல்ல அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இந்த ஒரு லைஃப் டைமில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் உங்களுடைய பிறவி இருந்திருக்கலாம். இப்போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய பாத் உங்களுடைய ஜேர்னி உங்களுடைய ஒரு லைஃப் பர்பஸ் சில பேர் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய லைஃப் பர்பஸ் உங்களுக்கு வந்து டிவைன்
இந்த எனர்ஜி சில பவர்ஃபுல் எனர்ஜிஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு டிவைன்லி ஒரு லைட்டில் நீங்கள் நிறைய பேருக்கு அந்த லைட்டோட வெளிச்சம் நிறைய பேருக்கு நீங்கள் அவங்க லைஃப்பில் நீங்கள் கொடுக்க போகிறதாகவும் இருக்கிறதுனால அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளாக. சில விஷயங்கள் இன்னமும் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கீங்க. இப்போ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி, ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்கக்கூடக்கூடிய ஒரு பாண்ட் உங்களுக்கு டிவைன் ஒரு விஷயத்து கூட உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. சில பேர் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சில விஷயங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்குது. ஓகே, உங்கள் மூலயமா நிறைய பேருக்கு பல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கிடைக்க போகுது, சேஞ்ச் ஆக போகுது. அவங்க லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது, டே பை டே சேஞ்ச் ஆக போகுதுன்னு கேட்குது எனக்கு. உங்களுடைய லைஃப் டே பை டே ஒரு டிவைன் எனர்ஜி கூட நீங்கள் மிங்கல் ஆகுறீங்க டிவைன் எனர்ஜி கூட. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.